和妖怪一脚踢开，要怎么登场才吃牌？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白要怎么拥有最痛快。一生所爱，一生期待，一世青睐。为爱寻求穿越怒海，正确的炽烈在燃烧的舞台，不怕跌入危险地带，指引你的爱随心无处不在。自成一派，任谁安排，为民主宰。நீ இங்னா கிட்ட அப்படி என்ன சொன்ன? நான் சொல்றத விடு, உண்மையை ஒத்துக்க உனக்கு தைரியம் இருக்கா? என்ன கோபப்படுத்தி பார்க்காத. என்ன நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. Ziolang! 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 பாய் குய், நீ கண்டிப்பா நல்லவ கிடையாது. எங்க அம்மாவை கொன்னதுக்கு உன்னை நான் இன்னைக்கே கொல்றேன். Ziolang, என்ன பண்ற? கியாங்சுன் ஷாவை நீ எப்ப எடுத்த? அப்பா, என்ன விடுங்க. அம்மாவை கொன்னது மட்டும் இல்லாம இவன் என்னையும் கொல்ல நினைக்கிறான். என்ன விடுங்க, இவனை கொன்னுடலாம். ஜியோ அவர்களே, அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான். அவனுடைய வழி புரியுது. அவனை திட்டாதீங்க. நீ ஏதாவது செய்யாம அவன் இப்படி செஞ்சிருக்க மாட்டான். பார்த்து நடந்துக்க. நீ இங்க என்ன பண்ற? குய், நான் யாருன்னு தெரியுதா?
சென்லியாங்க அப்படின்னா அங்க இருந்தது நீதானா? ஆமா, அதனாலதான் அன்னைக்கு பனிவால் என் கைக்கு வந்துச்சு. அப்படின்னு எதுக்காக நீ இங்க வந்திருக்க? நீ பனிவாளால காயப்பட்டிருக்க, உன் உடம்புல விஷம் இருக்கு. ஆனா நீ சாக கூடாது. என்ன காப்பாத்து. சகோதரா, என்ன பண்ற? நீ என்ன பண்ற? சொல்றது கேளு, வாய தர. முடியாது. நீ சொல்ற எல்லாத்தையும் நான் செய்ய மாட்டேன். இது ஹுவாலி மக்களோட நெருப்பு. உன்னோட விஷத்தை இது முறிக்கலனாலும் இப்போதைக்கு உன்னை காப்பாத்தும். இதை நீ எடுத்துக்கலனா கண்டிப்பா நீ செத்துருவ. இதை எடுத்துக்கிட்டாதான் நான் உயிரோட இருக்க முடியும். அதுக்கு நான் செத்துருவேன். ஆனா எனக்கு நீ உயிரோட இருந்தாகணும். நீ எப்போல இருந்து இவ்வளவு கொடூரமானவனா மாறின? இது மட்டும் குயின் லாங்குக்கு தெரிஞ்சா? நீ சொன்னதை கேட்டு நான் பயந்த மாதிரி தெரியுதா? என்ன கேட்டா இப்ப நீயும் என்ன மாதிரி தான். நான் உன்ன மாதிரி கிடையாது. நீதான் என்ன வற்புறுத்துற. ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதான். அதுக்கப்புறம் இதுவே பழகி போயிடும். என்னோட வலிய அனுபவிச்சனா நீயும் என்ன மாதிரி மாறிடுவ. நல்லா புரிஞ்சுக்கோ, என்ன எதிர்த்து உன்னால சண்டை போட முடியாது. இது உனக்கான பரிசு. உயிர் வேணுமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ண. ஜயாங், அவளை பார்த்தப்போ நீதான் வந்திருக்கியோன்னு நினைச்சேன். ஜயாங்,
நீ இங்க எப்படி? அப்புறம் உன்ன மாதிரியே இருக்கிற அந்த முகத்தை பார்த்த. அது உண்மையாவே நீதானான்னு எனக்கு தெரியல. உன்னோட இந்த முகத்தை பார்க்கும்போது எனக்கு இருந்த பழைய நட்போட முகம்தான் என் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. பழைய நட்பா? உங்க பழைய நட்பை விட நான் அழகா இருக்கேனா? ஒரு நாள் சாதாரண மனுஷன் மாதிரி சூரிய கதிரிய முகத்துல படும். அன்னைக்கு நான் புது மனுஷனா வாழ்க்கைய ஆரம்பிப்பேன். நீயும் நானும் சேர்ந்து வருங்காலத்துல ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவோம். ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. 2 பேர் தோற்றத்துல ஒரே மாதிரி இருந்தாலும் குணத்துல வெவ்வேறு ஆளுங்க. அதனால நான் ஆசைப்படுற அளவுக்கு இங்க யாரும் இல்லை. நான் நினைச்சதை நடத்தி முடிக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் தடுக்க முடியாது. இதோ நான் வரேன், காத்துக்கிட்டே இரு. சூஷங், இங்க யாரும் இல்ல. இங்கேயும் யாரும் இல்ல, இங்கேயும் இல்ல. பிவு, இங்க யாருக்கும் தெரியாம துரோகியான ஷீலிங் முன்ன நீ பாத்திருக்க. சரி சொல்லு, அவ எங்க இருக்கா? நீங்க என்ன பண்ணாலும் என் அக்கா கிட்ட போக முடியாது. நீ அவளுக்கு விசுவாசமா இருக்கியா? எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப தப்பு பண்ற. அவளும் பாய்குயும் சேர்ந்துதான் நம்ம தலைவிய கொண்டு லியோக்ஸின் மாளிகையை அழிச்சிட்டாங்க. இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத ஆள் அவதான். அவ மட்டும் என் கையில மாட்டினா அவ வாழ்க்கையை நான் முடிச்சிருவேன். அவங்க என்ன தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. நான் செத்தாலும் அவங்க இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன். செத்தாலும் சொல்ல மாட்டியா? உண்மையை வாங்கறதுன்னு அவ்வளவு கஷ்டம் இல்ல. ஆனா சாக விரும்புற நீ எதுக்காக இன்னும் வாழணும்? துரோகியா இருந்துகிட்டு தைரியமா முன்னாடி வர. சூஷாங், இவ்ளோ நாளா நீ என்ன தேடிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். சரி, நீயா நானான்னு பாத்திரலாம். சந்தோஷம். 2 துரோகியும் ஒரே நாள் செத்து போங்க. யூனா, நம்ம பயந்தான் எதிரிய பலசாலியாக்கும். வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்க நீ உன்னுடைய பயத்தை முதல்ல முறியடிக்கணும். இந்த முறை நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ சாக போற.
இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு நானும் பாக்குறேன். என்ன நடந்தாலும் சரி, இவ இங்க இருந்து உயிரோட போக கூடாது. போங்க, யாராவது போய் இவளை தாக்குங்க. சூஷாங் அவர்களே, பயம் என்னைக்கும் ஒழுக்கத்தை தான் கொண்டு வரும், விசுவாசத்தை கொண்டு வராது. இன்னுமா உங்களுக்கு புரியல? சூஷாங் அவர்களே, இதோட வலி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு. விபு, உனக்கு எதுவும் ஆகலையே? அக்கா குய், என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி. நான் இப்போ சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இனி நீங்க யாரும் சூஷாங்கோட அடிமை கிடையாது. இனி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க வாழலாம். நாங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். என்னைக்கும் உங்களுக்கு உதவியா இருப்போம். இப்ப வரைக்கும் நாங்க சூஷாங் மேல இருக்கிற பயத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க. இங்க பாருங்கக்கா, என்ன காப்பாத்தினதும் நீங்க தான். என் உதவி எப்ப தேவைனாலும் கண்டிப்பா உங்களுக்காக நான் வருவேன். நீங்க இப்படி சொல்றதால நானும் எதையும் மறைக்க விரும்பல. லியோக்சின் மாளிகை அழிஞ்சிருச்சு. அதனால இப்போ கேன்சூக்காக வேலை செய்ய போறேன். இப்ப நமக்கு எந்த தலைவியும் இல்ல. அதனால நமக்கு ஒரு இடம் தேவை, நமக்குன்னு ஒரு வேலை தேவை. உங்க எல்லாருக்கும் விருப்பம் இருந்தா என் கூட கேன்சூக்கு வந்துருங்க. ஆனா என்னைக்கும் நான் உங்களை வற்புறுத்தவே மாட்டேன். எங்களுக்கு சம்மதம் தான். உங்க கூடவே நாங்க எல்லாரும் வந்துடுறோம். என் கூட வர ஒத்துக்கிட்டதால சொல்றேன். நான் உங்களை நல்லா பாத்துப்பேன். இப்போல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா. நன்றி மூத்தவரே. தலைவரே, பாய்குய பாத்தியா? பார்த்தேன். நாம நினைச்ச மாதிரி அவன் உடம்புல விஷம் இருக்கு. அவனுக்கு உவாலியோட நெருப்பை கொடுத்துட்டேன். அவன் உயிரோட இருக்க குவாலியோடைய நெருப்பு தேவைன்னு தெரிஞ்சதால அடுத்து எந்த வழியில போகணும்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு அப்படி தோணல. அப்படியா? பொறுத்திருந்து பாப்போம். அந்த பாய்கு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கான்னு பாத்திரலாம். இதுக்கு முன்னாடி நீங்க சகோதரர்களா இருந்தீங்க இல்ல? அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான் அவன் சாவுக்கு நீதான் காரணமா இருப்பேன்னு. ஜாங் அவர்களே, ஒரு வழியா நான் உங்களை பார்த்துட்டேன். யுவிங்னா, 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 எந்திரி. யங்ஸ்ரீ, சரி சரி, சீக்கிரம் எந்திரி. யங்ஸ்ரீ, உங்க 2 பேருக்கும் மறந்து போற மருந்த கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க முன்னாடி வந்தாலும் அவங்கள உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இருக்காது. நீ எதுக்காக எங்களுக்கு அதை கொடுத்த? நீ உன்னோட சுயநலத்துக்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. ஓஹோ, சீயோன் மாளிகையோட நிறைய ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நல்லா தெரியுது. உன் கூட இருந்த எல்லாரையும் நீ கொன்னுட்ட. ஆனா உனக்குள்ள இருக்கிற பயத்தினால நீ உண்மையை வெளியே சொல்லாம மறைக்கிற. நீ உண்மையாவே புத்திசாலிதான். ஆனா பாரேன், இதெல்லாம் கொஞ்ச நேரத்துல நீ மறந்துடுவ.
என்ன கேட்டா உங்களுக்கு இருக்கிற கடைசி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா பேசிக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரையும் மறந்துருவீங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த நொடியில இருந்து நீங்க என்னோட அடிமை. யங்ஷி, எனக்கு தலை வலிக்குது. என்னோட பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. யங்ஷி, உண்மையாவே நான் உன்னை மொத்தமா மறந்துடுவேனா? யுவிங்னா, எப்படியும் நான் சாக போறவன் தான். நீ என்ன மறந்துட்டா ஒரு விதத்துல அது உனக்கு நல்லதுதானோ? யுவிங்னா, சொல்றத கேளு. நம்ம உண்மையாவே எல்லாத்தையும் மறந்துட்டா நீ எந்த கவலையும் இல்லாத யுவிங்னா மாறிடலாம். ஆனா எனக்கு அப்படி மாற சுத்தமா விருப்பம் இல்ல. ஏற்கனவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். மறுபடியும் நடந்த எல்லாத்தையும் மறக்க விரும்பல. நான் உன்னையும் மறக்க விரும்பல. யங்ஷி, நம்ம 2 பேரோட மொத்த வாழ்க்கை ஞாபகங்களும் இந்த மந்திர கல்ல அடைஞ்சிருக்கு. ஒருவேளை நமக்கு எல்லாமே மறந்தாலும் இந்த கல்லு மூலமா நம்ம 2 பேரோட வாழ்க்கை நமக்கு ஞாபகம் வரும். உடனே நம்ம 2 பேருக்கும் நம்ம கடந்த காலம் ஞாபகம் வரும். அப்படின்னா அது கனவில்லையா? இல்ல, யுவிங்னா, நான் உன் அண்ணன் இல்லைன்னு தெரிஞ்சதுனால கேக்குறேன். உனக்கு என்ன பிடிக்குமா? என்ன நீ ஏத்துப்பியா? நான் கனவை பத்தி பேசல, நம்ம வாழ்க்கைய பத்தி பேசுறேன். என் மனசுல யாரு இருக்கான்னு எனக்கே தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் லோக்சேன் மாளிகையோட நீர் குகையில வந்த தேவதை என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒருத்தன் சாகர தருணத்துல தனக்கு பிடிச்சவங்க கனவுல வருவாங்களாம். அப்போ நான் உறைஞ்சு போயிருந்த போது என்னோட கனவுல எதிர்க்க வந்து நின்னு என்னை காப்பாத்தினதெல்லாம் நீதான் யுங்ஷி. யுங்ஷி, உன்னை நான் மறக்க மாட்டேன். என்னையும் நீ மறந்துடக்கூடாது, சரியா? மறக்க மாட்டேல்ல? யுவிங்ஷி ஆகிய நான் உயிரோட இருந்தாலும் இல்லை இறந்தாலும் உறுதியா நான் சொல்றேன், யுவிங்னான நான் மறக்க மாட்டேன். எவ்வளவு தூரம் போனாலும்
கண்டிப்பா யுவிங்னானுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன். யுவிங்னாவாகிய நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ என்ன மறக்கவே கூடாது, சரியா? சரி. நான் சத்தியம் பண்றேன். யுவிங்னா, யுவிங்னா, எந்திரிங்க, தூங்காதீங்க, சீக்கிரம் எந்திரிங்க, 2 பேரும் எந்திரிங்க. யுங்ஸ்ரீ, யுவிங்னா, நான் உன்னை மறக்கல. நம்ம ஞாபகங்கள் அழிஞ்சு போல. எந்திரிங்க. நீயா? நீதான் எங்களை இப்ப காப்பாத்தினியா? ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சிஷ்யன் அக்காவை காப்பாத்த நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அப்படின்னா ஆனா ஜிஷியனை தான் தலைவர் கொன்னுட்டாருல்ல. என்னால அக்காவை காப்பாத்த முடியும். சரி, முதல்ல இங்க இருந்து போலாம், வாங்க. என்னாச்சு? யார் உன்னோட கால்களை இந்த மாதிரி கட்டினா? ரொம்ப நன்றி. வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். ஜிசியா, என்னாச்சு? உன்னால இவளை காப்பாத்த முடியும் நீ சொன்னியே. கண்டிப்பா உங்களை காப்பாத்துவேன். நல்ல வேலை, உனக்கு ஒண்ணு ஆகல. எழுந்துரு, நீ நல்லா இருக்க. அக்கா அக்கா சீக்கிரம் எந்திரிங்க. இங்க என்ன நடக்குது? எனக்கு தெரிஞ்சு நான் செத்துட்டேன்ல. நீங்க இறந்தது உண்மைதான். ஆனா என் ரத்தத்தை வச்சு நான் உங்களை காப்பாத்திட்டேன். உன்னோட காயம் எல்லாமே அந்த சீன் மாளிகையை அழிச்ச அந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சது. நான் சாக போறேன்னு நினைச்சப்போ திடீர்னு என்ன ஒரு சக்தி அங்க இருந்து எழுப்பிடுச்சு. அப்போத்துல இருந்து இறந்தவங்கள உயிரிட கொண்டு வர சக்தி எனக்கு கிடைச்சிருச்சு. அப்படின்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஜிஷியன் மாதிரிதானா? நீதான் அவங்க எல்லாரையும் காப்பாத்தினியா? ஒருவேளை இது மரப்பட்டாம்பூச்சியோட சக்தியா இருக்குமோ? 3 வருஷத்துக்கு முன்னாடி அது காணாம போனப்போ உனக்கு வினோதமா ஏதாவது நடந்துச்சா? ஆமா, 3 வருஷம் முன்னாடி ஒரு பச்சை வெளிச்சம் என்ன தாக்குச்சு. அப்போ மயங்கி விழுந்து ரொம்ப நாள் கழிச்சுதான் எழுந்தேன். ஆனா என் உடம்புல பெரிய மாற்றம் எதுவும் தெரியல. மரப்பட்டாம்பூச்சி உன் உடம்புக்குள்ள வந்திருந்ததுன்னா நீ இறந்து போனப்போ அது உன்னை காப்பாத்திருக்கும். இதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை மரப்பட்டாம்பூச்சி உன் உடம்புல இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது சரி, உன்னை கொன்னவரோட முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அவனோட மூஞ்ச பாக்குற அளவுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. ஆனா அவன் மேல ஒரு விசித்திரமான வாசனை வந்தது. அவன் உடம்புல நிறைய மலர்களோட வாசனை இருந்துச்சு. மலர்களோட வாசனையா? தலைவர் கூட சியோன் மாளிகையை வேற யாரோ தான் தாக்குனதா சொன்னாரு. ஒருவேளை அது பாய்குயா இருக்குமோ? யுவிங்னா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நமக்கு தான் மூலிங் டே கிடைச்சிருச்சுல்ல. இப்ப நாம இவனை கூப்பிட்டுட்டு சூஷனுக்கு போலாம். வாங்க, நீங்க வா.
நான் வர மாட்டேன். இதுதான் என்னோட வீடு. அக்கா அக்கா, நீங்களும் எங்கேயும் போகாதீங்க. நான் உங்களை காப்பாத்தினாலும் நீங்க தினமும் என்னோட ரத்தத்தை எடுத்தே ஆகணும். உங்களுக்காக நான் அப்பா கிட்ட பேசுறேன். அவர் கண்டிப்பா சம்மதிப்பாரு. அவர் உன் அப்பா இல்ல. அவர் சொன்னதெல்லாம் போய். இல்ல, வாய்ப்பே இல்ல. நான் பிறக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா தான் என்னை எடுத்து வளர்த்தாரு. நீயும் என்ன மாதிரி தான். உன் மேல அவங்களுக்கு அக்கறை இல்ல. உன்னோட ரத்தத்தோட தேவை அவங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா உன்னையும் கொண்டுடுவாங்க. உன் நிலைமையில நானும் இருந்திருக்கேன். இங்க பாரு, நீ கொஞ்சம் நல்லா யோசி. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு எப்படி இவ்வளவு மோசமான அப்பா இருக்க முடியும்? சொந்த மகனோட ரத்தத்தை பயன்படுத்தி யாராவது சம்பாதிப்பாங்களா? பூமி, உனக்கே நல்லா தெரியும் நீங்க சந்தோஷமா இல்ல. யோசிச்ச முடிவெடு. நீங்க சொல்றதும் சரிதான். நானே என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் குழந்தை கிடையாது. வாழ்க்கை பூரா என்ன இப்படியே வச்சுட்டாங்க. ஆனா அவர் என்ன கொல்லுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. இங்க பாரு, நீ எங்க கூட வந்துடு. நீ இங்க இருந்து வந்தாதான் உனக்கு சுதந்திரம் கிடைக்கும். நீ நல்லா இருப்ப. ஒருவேளை உண்மையான அப்பா அம்மாவை கூட கண்டுபிடிக்கலாம். அவங்க உன்னை தேடிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சரி, நான் உங்க கூட வரேன். ஆனா இங்க இருந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இதை எல்லாத்தையும் உடைச்சிருங்க. என் ரத்தம் இருக்கிற எந்த மருந்தும் இங்க இருக்க கூடாது. இந்த மருந்து எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டா அவங்களால உயிரோட இருக்க முடியாது. பூமிங், எதுக்காக அந்த மருந்தெல்லாம் உடைச்ச? உங்க அப்பாவை உனக்கு கொல்லணுமா? பூமிங், வா, அப்பா கிட்ட வந்துரு. வா. நீ அப்பாவே இல்ல. உனக்கு என் மேல பாசமே இல்ல. நான் தான் உன்னை வளர்த்தேன். அதுக்கு நீ நன்றியோட இருக்கணும். போய் அவனை பிடிங்க. இது குருதி மண்ணா? நமக்கு இப்ப நேரம் இல்ல, வாங்க போலாம். பூமிங்க கூட்டிட்டு போங்க. நான் இவங்களை பாத்துக்கிறேன். இங்க பாருங்கக்கா, நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம். நீங்க எல்லாரும் சாக ஆசைப்படுறீங்க. நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். எல்லாரையும் போய் கொல்லுங்க. நீங்க பயப்படாதீங்க. என் ரத்தத்தை வச்சு உங்களை காப்பாத்துவேன். இல்ல பூமி, நான் ஏற்கனவே செத்துட்டேன். எனக்கு அவங்கள மாதிரி ஒரு ரத்தத்துல வாழ இஷ்டம் இல்ல. நீங்க இருந்து தப்பிச்சு போயிடு. நீ நல்லா வாழணும், அத மறந்துடாத. நேரம் இல்ல, நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். நீயா? போலாம். பூமிங், 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 பார்த்து ஜாக்கிரதை. என்னாச்சு? என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் எதையோ ஒண்ணு தேடிதான் இந்த சியோன் மாளிகைக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மூலிங் டென்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது என் உடம்புக்குள்ளதான் இருக்கு. அத நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா ஒருவேளை அது உன்கிட்ட இல்லாம போனா உன் உயிர் உன்னை விட்டு போயிடும். மத்த எல்லாரும் இது ஏதோ ஒரு வரும்னு நினைச்சாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஒரு சாபம்.
இதை நீங்க எடுத்துக்கோங்க. இதுதான் என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஊமேங், ஊமேங். நான் அப்பவே நினைச்சேன், சூஷன் கண்டிப்பா யூயிங் நானையும் யூயிங் ஷீயையும் சியோன் மாளிகையோட நிலைமையை பார்த்துட்டு வர மட்டும் அனுப்பல. அவங்க நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க மூலிங் டேவை தனக்கு சொந்தமாக்கிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, மூலிங் டே எங்களுக்கு கிடைக்கல. நீ அந்த மாளிகைக்கு சொந்தமான மக்கள் எல்லாரையும் கொன்னு இருக்க, அதுவே பெரிய விஷயம். அந்த மாளிகையோட மக்களை கொன்னது குயிதான்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா அது குயிக்குத்தான் பெரிய ஆபத்து. அவன் உயிருக்கு எக்காரணத்தை கொண்டு ஆபத்து வந்துடக்கூடாது. எனக்கு உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். சியுன் மாளிகையை சேர்ந்த திஷ்யன் கேன்சுக்கு எதுக்கு வந்தான்னு தெரியல. இங்னாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவ தன்னோட உயிரை விட்டா. என்ன சொல்ற நீ? அவ என்ன காரணத்துக்காக சியோன் மாளிகைக்கு வந்தா? அவளுடைய உடலை கொண்டு வர முடியுமா? சியுன் மாளிகையில இறந்தவங்களோட உடல் மண்ணா மாறிடுச்சு. இப்போதைக்கு அவங்களோட ஆயுதம் மட்டும்தான் இருக்கு. என்னதான் அந்த பொண்ணு உத்தரவை மீறி மலையடி வரத்துக்கு போயிருந்தாலும் அவ கேங்ஸுடைய மாணவி. அவ இறப்புக்கு எனக்கு பதில் தெரியணும். கண்டிப்பா மூலிங் டேவை சூஷன் வச்சுக்கிறத அனுமதிக்க மாட்டேன். நீ முதல்ல மாளிகைக்கு போ, மறந்துடாத. முக்கியமா யார் கண்ணிலையும் படாம போ. எப்பவும் ரகசியமாவே இரு, யார் கண்ணிலையும் பற்றாத. சரி. குவன், குருவே. தலைவர்கள் இன்னைக்கு இங்க இருந்து கிளம்புறாங்களா? ஆமா குருவே. ஏதாவது சொல்லணுமா? அவங்க கிளம்ப வேண்டான்னு சொல்லு. அவங்க எல்லாரும் என் கூட சூஷனுக்கு வரணும். நீங்க நல்லா பாத்தீங்களா? பூமிங்க கொன்ன அந்த ஆளு தான் அன்னைக்கு மத்தவங்களையும் கொண்டு இருப்பானா? அது ஷீலிங் வின் தான். சியோன் மாளிகையை கொல்றதுக்கு பயன்படுத்தின ஆயுதம் எனக்கு தெரிஞ்ச ஊஷிங் ஷானா தான் இருக்கும். வூமிங் சொன்னதை வச்சு பார்த்தா அவனை கொன்னவனோட உடம்புல மலரோட வாசனை இருந்திருக்கு. ஆனா யாருன்னு தான் தெரியல. அடுத்த பட்டாம்பூச்சிக்கான குறிப்பு வந்துருச்சு. ஜாங்கி நகரமா? அங்க இருக்கிறது டான் ஹோ. டூலிங் டியும் ஹூலிங் டியும் ஒன்னா பிறந்திருக்கு. இது நமக்கு தெரியாம போச்சே. ஜாங்மை அவர்களே, இந்த நல்ல செய்தியை ஏன் எங்க யார்கிட்டயுமே சொல்லல? மூலிங் டே வந்துருச்சா? நீங்க இதை கண்டுபிடிச்சதை ஏன் எங்க கிட்ட சொல்லல? இதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? எல்லார் மாதிரியும் எனக்குள்ளேயும் அதே கேள்விதான் ஓடுது. இதுக்கான பதில நீங்க தான் தெளிவா சொல்ல முடியும். ஜாங்மை அவர்களே, சூஷன் ரகசியமா பட்டாம்பூச்சியை தேடினதை பத்தி நான் எதுவுமே சொல்லல. ஆனா இதுக்கு பதில் சொல்லுங்க. ஆனா பட்டாம்பூச்சியை தேடுற அந்த பொறுப்பை எதுக்காக ஹோலி மக்கள் கிட்ட கொடுத்தீங்க? உங்க எல்லாருக்குமே தெரியும், ஹோலி மக்கள் பட்டாம்பூச்சி சேர்ந்த மந்திரக்கல்ல அழிக்கணும்னே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி சூஷன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா? இங்ஷி உவாலியோட பாதுகாவலன். மந்திரக்கல் ஆபத்தானதுதான். ஒருவேளை இங்ஷி அதை அழிச்சிட்டானா அது எல்லாருக்கும் நல்லது தானே? நீங்க சொல்றது என்னமோ சரிதான். ஆனா இப்படி ஒரு விஷயத்த எதுக்காக சூஷன் வெளியே சொல்லல? எங்களுக்கு தெரியறதால என்ன ஆபத்து வரப்போகுது? ஆனா நீங்க எல்லாரும் ஹுவாலே சேர்ந்தவன்னு நம்புறீங்க. சூஷன்ல தான் ஹுவாலி மக்கள் இருக்காங்க, ஆனா கேங்ஸூல இல்ல. நீங்க பட்டாம்பூச்சியை தேடுற வேலைய
கேங்ஸுவுக்கு விட்டுட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பட்டாம்பூச்சியை கண்டுபிடிப்போம். எனக்கும் சுயின் சொல்றதா சரின்னு படுது. நான் நீங்க என்ன சொன்னாலும் சரிதான். தயவு செஞ்சு வாயை மூடுங்க. சூஷங் தான் பட்டாம்பூச்சியை கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம். நீங்க இத தப்புன்னு சொல்றீங்களா? எல்லா தலைவர்களும் ஒத்து போறதுனால சூஷனாகிய நாங்களும் ஒத்து போறோம். பட்டாம்பூச்சியோட பொறுப்பை நாங்க கேன்சு கிட்ட ஒப்படைக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஜூயிங் ஒரு சத்தியம் பண்ணணும். என்ன நடந்தாலும் சரி, அந்த மந்திர பட்டாம்பூச்சிய நீங்க பாதுகாப்பா பாத்துக்கணும். அப்புறம் வாய்ப்பு கிடைச்சா அதை அழிக்கவும் செய்யணும். சாங்மை அவர்களே, நீங்க கவலையை விடுங்க. மந்திரக்கல்ல அழிக்கிறதுக்காக எங்க கேங்ஸு முடிஞ்ச அளவுக்கு எல்லா முயற்சிகளையும் செய்யுது. குயிங்னா, குயி, மிச்சம் இருக்கிற பட்டாம்பூச்சியை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. மறந்துடாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடிங்க. கண்டிப்பா குருவே.思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛，是你放任爱游走，让我放纵。痛，心微微刺痛，是浪漫还是诱惑？我不敢追问，也不愿说。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付